மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறத மட்டும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 419க்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர்ஸ் எதுவுமே நமக்கு செட் ஆகல. ஓகே, வாங்க நம்ம 5ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு பார்த்துலாம். ஓகேவா, நீங்கள் பார்க்குறது முன்னாடி நீங்கள் கேரளா டிஏ பற்றின நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர் 98 88 49 44 47 வீட்டு நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 வச்சிருக்கேன். 120 ரூபாய்க்கு 5,80,000, 60 ரூபாய்க்கு 2,80,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட் 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500, 2 டிஜிட் 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100. பதிவுக்கான கடைசி நேரம் 3/5 வரைக்கும் இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மல்ல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் தான் எடுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கான நம்பர். இன்றைக்கி வந்து சிம்பிளான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். உங்கள் கணிப்பில் வந்தால் லிமிட்டாக பயன்படுத்திங்க. ஓகேவா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 857, இந்த 857 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். 857 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 681 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கணும். இதில் கிடைச்ச நம்பர் 1 8ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 857 வச்சு அடி நமக்கு 1 8ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 104. இந்த 104 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து 104 டேன் ஆப்ஷன் 681 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2/5ன்னு கிடச்சிருக்கு. 2/5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 104 வச்சு அடி நமக்கு 2/5ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 536. அந்த 536 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம 536 டேன் ஆப்ஷன் 681 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4/5ன்னு கிடச்சிருக்கு. 4/5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 536 வச்சுட்டு நமக்கு 4/5ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 419. இந்த 419 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 419 டேன் ஆப்ஷன் 681 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 6/7ன்னு கிடச்சிருக்கு. 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 419 வச்சடி நமக்கு 6 7ன்னு கிடச்சிருக்கு. நாம் வந்து ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் வந்து எடுத்திருந்தோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருந்துச்சி. அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு 5ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து 4ஆம் நம்பர். ஓகேவா, தொடர்ந்து 3 டேஸாக நமக்கு வந்து ஒரு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளை பொறுத்தவரைக்கும் 6 அல்லது 7 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச 5 4க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தபடிக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 10 டேஸ் ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட் தான் நம்ம வந்து போடுறோம். ஓகே, எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, ஓகே, நம்ம 857 வச்சு வந்து 857 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம இன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 256 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2/1ன்னு கிடச்சிருக்கு. 2/1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 857 வச்சுட்டு நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 104. இந்த 104 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 104 டின் ஆப்ஷன் 256 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 9ன்னு கிடச்சிருக்கு. 6 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 104 வச்சுட்டு நமக்கு 6 9ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 536. இந்த 536 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 536 இன் ஆப்ஷன் 256 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2/1 கிடச்சிருக்கு. 2/1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா
36 வச்சு எடுத்து நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 419. இந்த 419 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 419 என்ன ஆப்ஷன் 256 போர்டு. இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4+2ன்னு கிடச்சிருக்கு. 4+2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 419 வச்சுட்டு நமக்கு வந்து 4 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கசியம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எடுத்த இன்றைக்கி பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு 6 அல்லது 7 வந்து எடுத்திருக்கோம். அடுத்தபடி ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லாட்டி 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏ போர்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்தால் 6 நம்பருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏ போர்டுக்கு 6 7 வரனால நம்ம வந்து ஏபி அண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 64 62 74 72 நம்ம 4 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மக்களே. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 419 அவர் பார்த்தீங்கன்னா ஜோதி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 கொடுத்துருக்கப்பல சிங்கிள் நம்பரில் ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. அதுபடி மணி அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல் போர்டுக்கு 8 9 கொடுத்துருக்கப்பல. இதில் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. பிஎன்சி போர்டுக்கு 0 1 கொடுத்துருக்கப்பல. இதில் வந்து பி போர்டில் ஒரு நல்ல ஒரு வினிங் நம்மளே ஆல் போர்டு வினிங் ஏபிபிசி டைப் பண்ணி ஒரு நல்ல ஒரு வினிங்காக இருந்திருக்கும். திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 419 ஆல் போர்டுக்கு 4 8 கொடுத்துருக்கப்பல. இதில் 4ஆம் நம்பர் ஒரு நல்ல ஒரு வினிங் கொடுத்துருக்கப்பல. சரண்யா தேவி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 7 9 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 13 14 18 19 நீங்கள் 19 நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காங்க. அதுபடி சங்கர் ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 1 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அருள்தாஸ் ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 9 கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சகாதேவரன் அவர் பார்த்தீங்கன்னா 0 19 கொடுத்துருக்காப்புல. 419க்கு பார்த்தீங்கன்னா பிசி 19 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 149 கொடுத்துருக்காப்புல. நான் திருப்பி ஒரு போர்டு மட்டும் நம்பர் மாற்றி கொடுத்துருந்தப்பனா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்திருக்கும். அதுபடி 119ன்னு கொடுத்துட்டாப்புல. நான் 4 போட்டிருந்தப்போ எனக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வந்துருக்கு நம்மளே. ஓகே மேலே மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்து வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா.